என்கிட்ட ஒரு ஆள் ஒரு கார் வாங்கிட்டு கேட்டார், பின்னாடி ஒரு 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 வசனம் போடணும் பிரதர், என்ன வசனம் போடலாம் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப ரெவல்யூஷனரியாக வசனம் போடுவீங்களே, சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்களேன்னு சொன்னோன்னா, அப்போ நான் எண்ணாகமம் 23:8, நீங்கள் கார் வாங்கினா அந்த காரில் அதை போடுங்க ப்ளீஸ். கார் வாங்கினா அந்த காரில் போடுங்க. இல்லை ஏற்கனவே கார் இருக்குது, அதில் என்ன போடுவீங்க தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்கிட்ட ஒரு இந்து ஒரு ஆள் சொல்றாரு, இவனுக்கு எவ்வளவு சாதி 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 வெறி இருந்தா இவன் எப்படி போடுவான்? இதுல என்ன சாதி இருக்குன்னு கேட்டு, அவன் சமூகம் உனக்கு முன்பாக போட்டிருக்குன்னா அப்ப அது என்ன கணக்கு? அது அப்ப நாங்க தேவமாறு, இப்ப எங்க தெரு வழியா அவன் வண்டியை கொண்டு போறான், அப்ப ஏன் சமூகம் அவனுக்கு முன்னாடி போகுமா? அப்ப எங்களுக்கு முன்னாடி அவன் சமூகம் போயிருமா? எப்படியெல்லாம் கோர்த்து விடுறாங்க ஐயா, மக்கள் எப்படி எல்லாம் என் சமூகம் உனக்கு. நான் சொல்றேன், அது போதும் பிரதர், என் சமூகம் நீங்க சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட தான் வரப்போறார். சொல்லலாமா?